வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மேலே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் சிங்கப்பூர் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். சிங்கப்பூரில் டிரைவிங் லைசன்ஸ் எவ்வாறு ரெனிவல் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். சிங்கப்பூரில் வெளிநாட்டவர் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றுங்கள். புதுப்பிக்க தகுதியுள்ளதான உங்கள் டிரைவிங் லைசன்ஸை உறுதி செய்யுங்கள். வெளிநாட்டவர்கள் செல்லுபடியாகும் சிங்கப்பூர் ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் மற்றும் செல்லுபடியாகும் பாஸான எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், எஸ் பாஸ், டிபெண்டன்ட் பாஸ் மற்றும் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்திருக்க வேண்டும். அதேபோன்று தேவையான ஆவணங்களை தயார் செய்யுங்கள். செல்லுபடியாகும் பாஸ், தற்போதைய ஓட்டுநர் உரிமம், 3 மாதங்களுக்குள் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவை வைத்திருக்க வேண்டும். மேலும் நீங்கள் 65 வயதிற்கும் மேற்பட்டவராக இருந்தால் பதிவு செய்யப்பட்ட மருத்துவரிடமிருந்து மருத்துவ பரிசோதனை அறிக்கை வேண்டும். இதேபோன்று நீங்கள் சிங்கப்பூர் போலீஸ் படையின் சர்வீஸ் தளத்தின் மூலம் ஆன்லைனில் உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கலாம். உங்கள் சிங் பாஸை பயன்படுத்தி உள்நுழைந்து உரிமத்தை புதுப்பிக்க வழிமுறைகளை பின்பற்றுங்கள். கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலம் ஆன்லைனில் கட்டணம் செலுத்தலாம். நீங்கள் நேரடியாக சென்று விண்ணப்பிக்க சிங்கப்பூர் போக்குவரத்து காவல்துறை மையம் 10 UBI Avenue 3, சிங்கப்பூர் 408865 என்ற முகவரிக்கு செல்லலாம். அதேபோன்று தேவையான ஆவணங்களை எடுத்து செல்லுங்கள் மற்றும் கட்டணத்தை செலுத்தவும் தயாராக இருங்கள். ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க செலவு பொதுவாக 50 வெள்ளியாகும். இருப்பினும் கட்டணங்கள் மாறுபடக்கூடியவை. எனவே சிங்கப்பூர் போலீஸ் படையின் இணையதளத்தில் அல்லது நேரடியாக போக்குவரத்து போலீஸ் துறையில் சமீபத்திய கட்டணத்தை சென்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோன்று புதுப்பிப்பு செயல்முறை முடிந்ததும் கட்டணம் செலுத்தப்பட்டதும் புதுப்பிக்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் 7 வேலை நாட்களுக்குள் உங்கள் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு அனுப்பப்படும். உங்களுக்கு கேள்விகள் அல்லது கூடுதல் உதவிகள் தேவைப்பட்டால் போக்குவரத்து போலீஸ் துறையை தொடர்பு கொள்ளலாம். விரிவான தகவல்களுக்கு மற்றும் சமீபத்திய புதுப்பிப்பு விண்ணப்பங்களுக்காக ஒன் மோட்டரிங் வெப்சைட்டை பயன்படுத்தவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching all viewers.